अस्सलाम वालेकुम फ्रेंड्स इनके और सूपराना सॉफ्ट एंड जूसी मटन सुक्का பண்ண போறோம் ரொம்ப டேஸ்டியாவும் ரொம்ப சூப்பராவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ 1 கிலோ கறி வாங்கி இருக்கேன் சின்ன சின்னதா ஒரே மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கங்க இத நம்ம வேக வைக்க போறோம் அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கங்க உப்பு போட்ட அப்புறமா இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் நான் சேர்க்கறேன் சேர்த்த அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம குக்கர்ல வச்சு வேக வச்சிக்கலாம் நீங்க இந்த மட்டன் தான் செய்யணும் இல்ல நீங்க எந்த கறியில வேணாலும் செஞ்சிக்கலாம் இதே மெத்தட்ல இப்போ எல்லாம் போட்டுட்டு மூடிட்டு ஸ்டவ்ல வச்சு வேக வைக்க போறேன் ஒரு 3-4 விசில் போட்டு எடுத்துக்கங்க கறி வேகற அளவுக்கு இது பக்கத்து வீட்ல இந்த புறா வந்து கூடு வச்சிருக்கு போல ஆனா கூடு வந்து அதுக்கு பின்னாடி ஏர்கானுக்கு பின்னாடி வச்சிருக்கு கண்ணுக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் இது ரெண்டுமே இங்க மட்டும் நிக்கும் பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு புறா மட்டும் உள்ளக்கே இருக்கும் ஒரு புறா மட்டும் வெளிய போயிட்டு யாரை எடுத்துட்டு வரேன்னு நினைக்கிறேன் இந்த புறா பாருங்க அப்படியே பின்னாடி போயிட்டு மறுபடியும் சுத்தி முன்னாடி வந்துருச்சு பாருங்க உள்ளக்க கூடு இருக்கனால தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு இப்போ நல்ல விசில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இதுல சொட்டு தண்ணி இல்ல அப்படி தண்ணி இருந்துச்சுனா ஓபன் பண்ணி வச்சு கொஞ்சம் தண்ணி வத்த வச்சு எடுத்துக்கங்க அப்ப நமக்கு சரியா வரும் இதே மாதிரி இப்போ கறி நல்லா வெந்திருச்சு இப்போ இதுக்கு நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்துர்க்கேன் நீங்க சின்ன தக்காளி இருந்தா 2 தக்காளி எடுத்துக்கங்க சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சிருக்கேன் இத நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்தறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்க்க போறோம் இதுக்கு நான் என்னென்ன மசாலா சேர்க்க போறேன்னு காமிச்சறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுருக்கோம் அதனால பார்த்து போடுங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்ல நிறமா இருக்கிறதுக்கு வேண்டி மஞ்சள் தூள் போடுறேன் பெப்பர் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கங்க போட்ட அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இப்போ 5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் இதுக்கு மல்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதோட ஒரு முட்டை எடுத்துர்க்கேன் முட்டையை வந்து நான் உடைச்சு இதல சேர்த்துக்கங்க இது கூட சோம்பு பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துர்க்கேன் இதுக்கு நல்ல கறி சாஃப்ட்னஸ் கொடுக்கிறதுக்கு வெனிகர் 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன் நீங்க உங்க வீட்ல என்ன வெனிகர்னா அதை சேர்த்துக்கங்க சேர்த்த அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் சேர்த்த அப்புறமா கை வச்சு நல்லா பிரட்டிடுங்க அந்த கறியில எல்லா மசாலாவும் இதல படுற மாதிரி இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டா இந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த மாதிரி நீங்க பிசைஞ்சாதான் பொரிக்கும்போது எல்லாம் சூப்பரா இருக்கும் இப்போ கறி பாருங்க இந்த மாதிரி உருண்டாப்புல நம்ம பிரட்டி எடுத்துறோம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லயே வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய விடாதீங்க ஒரு 3/4 வெக்கட் வெந்தா போதும் ரொம்ப பொரிஞ்சா ஒரு மாதிரி ஹார்டா ஆயிரும் அதனால இந்த லெவல்ல நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன் மீதி இருக்கு இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்படியே கூட நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போறோம் இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு அதை ரெடி பண்ணிரலாம் இப்போ பொரிச்ச கையோட இதே ஸ்டவ்ல அகலமான pan ஒன்னு வச்சிருக்கேன் இப்போ பொரிச்ச எண்ணெயில இருந்து ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் இதல போட்டுக்கங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் இதல போடுங்க அப்படியே முழுசாவே போடுங்க பிச்சு போட வேண்டாம் ஒரே ஒரு வெங்காயம் சின்னதா கட் பண்ணி இதல சேர்த்துக்கறேன் சேர்த்து லைட்டா நீங்க வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டும் தனித்தனியா சின்ன சின்னதா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில இருந்து இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டும் போட்டு இதல நல்லா கலந்து விடுங்க அதோட கொஞ்சம் கறி லீஃபும் சேர்த்துக்கங்க
இந்த வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் வந்துருச்சு. வந்தவுடனே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பழத்தை சாறையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் வரைக்கும் வதக்குனா போதும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி ஜூஸ் சேர்த்த உடனே இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்க்குறேன். கண்டிப்பாக சீனி சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருந்த கறியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவில் எல்லா இடமும் படுற மாதிரி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளை எள்ளு கொஞ்சம் காலம் மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நம்ம ரெடியானதை நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாட்டில் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சும்மா கூட அப்படியே கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த கறி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து நான் பொரிச்ச கறியில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு இப்போ அதுலேயும் நான் கொஞ்சம் பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.